வசனத்தை நம்புங்கள். If you believe in the Lord's கர்த்தருடைய word, வசனத்தை நம்புங்கள். you need to believe in the Lord's word. ஆசியே சுவாசமுள்ள மனிதரை நம்புவதை விட்டுவிடுங்கள். Do not believe the man who has breath in it. எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் How can we be அவன் prepared? எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord is there with அவர் us. செய்ய போகிற காரியம் பலத்ததாக And he இருக்கிறது. will do greater things கண்ணமூடி with us. கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா தகப்பனே கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். பெற்றுக்கொள்கிற காய்க்கப்படுங்க. கர்த்தருடைய வசனத்தை நம்புங்க. Need to believe in the Lord's கர்த்தருடைய word. வசனத்தை நம்புங்க. Need to believe in the Lord's word. 107 சங்கீதம் 20 வசனம் இப்படி சொல்லுகிறது. 107 verse 20 says, எல்லாரும் வேத புத்தகத்தை திறப்புங்கள். Psalm 107. எல்லாரும் வேத புத்தகத்தை திறப்புங்கள். திருப்பி வாசிங்கள். எடுத்தவங்க எல்லாம் வாசிங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இன்றைக்கு நீ அழிவுக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறாயா? Today are you given for to be destroyed? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், If you do not accept Lord Jesus தேவனுடைய Christ, கர்த்தருடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால், if God Jesus Christ is not in தேவனுடைய your life, மகனாக மாறாவிட்டால், if you are not changed as Lord நித்திய Jesus, அழிவு என்பது நிச்சயமானது. you are going to have an eternal அதில் destruction. எப்படி தப்பவே You முடியாது. cannot escape from that. எல்லா மனுஷனும் பாவம் பண்ணுவதும் Every man is a தேவ நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. the judgment is for the எல்லா man. வருடம் நீ நன்மை செய்வதனாலோ தானம் தர்மம் கொடுப்பதனாலோ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. Just because you give alms does not mean that you will find ஆண்டவராய் God. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். God Jesus Christ is the way and life. அவராலே அன்றி வேறு யாரும் பிதாவிடத்திற்கு வர முடியாது. Without him you cannot go see the Father. தேவனுடைய பிள்ளையே, நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். We know who we believe in. கர்த்தருடைய வசனத்தை நம்பு. We need to believe in the அவருடைய Lord's word. அழிவுக்கு தப்புவிப்பார். He will take you from the அவருடைய destruction. வசனத்தை அனுப்புகிறார். He will take you from the அழிவுக்கு தப்புவிக்கிறார். He will take you from பின்பாக உன்னை destruction. குணமாக்குகிறார். And he heals you. சரீர குணம் மாத்திரமல்ல, Not only your body, சிலருக்கு மனதிலே காயம், some has a மன தாக்கம், some has a hurt in their heart. டிப்ரெஷன்ஸ், ஆழ்மனத்தின் தாக்கங்கள், There's depressions in them. உள்ளே வெஞ்சன்ஸ், மனதிலே ஒரு போராட்டம், There's a struggling in their heart. இருதயம் முழுவதும் கசப்பு, Their heart is filled with bitterness. எப்பொழுது பார்த்தாலும் எரிச்சல், They're always யாரை irritated. பார்த்தாலும் பொறாமை, They're always இவைகள் எல்லாம் குணமாக்கப்பட வேண்டிய These are the ரணங்கள். diseases that has to be healed. இதுவரையெல்லாம் குணமாக்கப்பட வேண்டிய ரணங்கள். These are the wounds that has to be healed. அவைகளை ஆண்டவர் இன்றைக்கு குணமாக்குவார். நாளைக்கு அற்புதங்களை இன்றைக்கு அற்புதங்களை நான் வந்த வண்ணமாக அல்ல, போகும்போது நிரம்புதவனாய் போகிறேன். வந்த வண்ணமாக அல்ல, போகிற போது நிரம்புதவனாய் போகிறேன். ஐந்தாவது என்ன செய்ய வேண்டும்? நான் அற்புதங்களை பெறுவதற்கு என்ன செய்ய What வேண்டும்? should I do to get the விசுவாசத்தோடு நிற்க வேண்டும். Yes, Lord. 15 வசனத்துக்கு வாருங்கள். Verse 15. 15 வசனத்துக்கு வாருங்கள். Verse 15. வேதம் சொல்லுகிறது, Bible says, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். now the Jordan is at flood stage during the harvest. பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீர் ஓரத்தில் பட்டவுடனே It just as the priest was carrying தண்ணீர் out. இரண்டாய் பிளந்து நிற்கும். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ஆமென் சொல்லுங்க. Amen. ஹalleluya. Hallelujah. 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 Close out all the devices. Thank If you. you are using any devices, if I see that, I'll come and pluck it out from your hand. So you better have all the devices, have to put it away and make sure that you have the Bible in your hand. I want every one of you have the hard copy of the Bible. Nowadays I have seen the devil is using the devices as a one of the channel. Now the young people, they do have the iPhones and the iPad, blah, 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 all the electronic devices. In the electronic devices, you are not only used for to read the word of God, you are using for every purpose. It is the devil's scheme that he wants to divert from the grace of God. So in this church, especially, I am your pastor, I am your father, I'm the spiritual father for your family. I'm telling you that you, everyone, should have the hard copy when you come to the church. Make sure that everyone will have it. Hallelujah. 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 This morning
morning, my brother preached, Rajkumar preached, he mentioned something. To do, யாரிடத்தில் அதிகமாய் ஒப்பு கொடுக்கப்படுகிறதோ அவரிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். Hallelujah. God has given me authority. Give me a responsibility to look after you. When I die, when I wake from this world, when I stand before the grace of throne, the judgment seat, my master will ask me a question. What have you done with the flocks, the sheep that I have given to you? How diligently, how carefully that you have taken care of them? Then I have to answer, not you. And my responsibility to correct you, my brother. It is my admonition. It is I'm not condemning anybody, but I'm not hurting anybody, but I'm lovingly, I want you to listen the word of God and grow in the grace. Even this morning when I wake up, I said, Lord, I want to train all these young people. Give me the challenge, give me the hand, give me the knowledge, give me the wisdom, give me the way, give me the people to equip my young people, because my time is getting near and near. I want to pass this mentor to someone who can care and preach. You understand? Amen. You have to receive your healing this morning. Amen. You have to receive the miracle this morning. Hallelujah. நம்முடைய அற்புதத்தை இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. சொல்லுங்க hallelujah. Hallelujah. விசுவாசம் எப்படி வருகிறது? How will you get the faith? விசுவாசம் கேள்வியினால் வருகிறது. It is by hearing. விசுவாசம் கேள்வியினால் வரும். It is by hearing. கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனால் வரும். And it comes from hearing the God's word. ரோமர் 17 வசனம் அப்படி சொல்லுகிறது. Romans 10:17 says so. விசுவாசம் என்றால் என்ன? What does faith mean? விசுவாசம் என்றால் என்ன? What does faith mean? நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத ஒரு நிச்சயம். It is the belief on what Faith comes by hearing by the word of God. Hallelujah. The faith is what? Substance of the things we hope for. நாம் நம்புகிற நம்பிக்கை அடிப்படையாக இருக்கிறது. Hallelujah. 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 அனைவரும் எல்லாரும் சொல்லுங்க விசுவாசமானது விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத ஒரு நிச்சயம். காணப்படாத ஒரு நிச்சயம். அப்படியே கண்ணை சொல்லுங்க நாம் காணவில்லை. எல்லாம் சொல்லுங்க நாம் காணவில்லை, ஆனால் பெற்றுக்கொள்ளுகிறேன். பெற்றுக்கொள்ளுகிறேன். என்னுடைய இருதயம் எதை விரும்புகிறதோ அதை தேவன் இப்பொழுது தந்து கொண்டே இருக்கிறார். அது என்னுடைய கைகளிலே உருவாகவில்லை, ஆனால் ஆவி உலகத்தை அது உருவாகிவிட்டது. என் தேவன் அதை தந்து விட்டார். நான் அதை பெற்றுக்கொண்டே கடந்து போக போகிறேன். நான் வந்தபடி அல்ல, நான் இங்கிருந்து போகிற போது அபிஷேகம் பெற்றவனாய், அபிஷேகம் பெற்றவனாய், விடுதலை பெற்றவனாய், விடுதலை பெற்றவனாய் கடந்து போகிறேன். Hallelujah. ஆறாவது, 6. எப்படி நாம் அற்புதங்களை பெற முடியும்? How are we going to get the miracles? Can I have the number 6 one please? ஆறாவது குறிப்பு. 6. Cross over the promised land. Cross over. 16 வசனத்தை கவனியுங்கள். Verse 16. வேதம் சொல்கிறது The Bible says. அவர்கள் அக்கறைக்கு கடந்து போனார்கள். They said that they have gone to the வாய்த்தம் சொல்லுங்க அவர்கள் அக்கறைக்கு. Say cross over the promised land. வாய்த்தம் சொல்லுங்க cross over the promised land. promised land. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க cross over the promised land. Your voice to be heard. சத்தத்தை கொஞ்சம் உயர்த்தி சொல்லுங்க cross over the promised land. அந்த பக்கத்திலே கடந்து போனார்கள். They went over the other side. Many people are standing in this side. இந்த பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். Many of us are standing on. ஆண்டவர் யோர்தானை பிளந்திருக்கிறார். The Lord has opened Jordan. அந்த கரைக்கு போனால் தான் நீ ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள Only when முடியும். we cross over the opposite side we will get the இந்த blessing. பக்கத்தில் நின்று மற்றவர்களை பார்த்து வாயை பிளந்து தேவன் பலத்த காரியங்களை செய்கிறார் என்று சொல்லாதீர்கள். Do not stand on the one side and say the Lord is doing greater things. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் சொல்லுங்களா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். 2013 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன அற்புதங்களை செய்தாரோ 2013 years ago whatever miracles he did. அதே அற்புதங்களை இன்றைக்கும் அவர் He is செய்கிறார். doing the same miracles today. 2013 ஆண்டுகளுக்கு முன்பு ஜனங்களை குணமாக்கினார். 2013 years ago he healed the இன்றைக்கும் people. அதை அவர் செய்கிறார். He is doing it today.
13 ஆண்டுகளுக்கு முன்பு பிசாசுகளை துரத்தினார். 2013 years ago, he drove away இன்றைக்குமாய் demons. செய்வார். Hallelujah. 2013 ஆண்டுகளுக்கு முன்பு அப்பங்களை பெருக பண்ணினார். Yes. 2013 years ago, he did இன்றைக்குமாய் செய்வார். Hallelujah. நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். அவர் ஒரு நாளும் மாறவில்லை. அவர் நம்மை விசாரிக்கிறவர். ஆகையினாலே விசுவாசத்தோடு Yes, Lord. நம்முடைய பக்கத்திலே ஆண்டவர் இருக்கிறார். Amen. Don't ever stand this side and look on the side. Always look for other side and walk forward to the other Yes, side. Lord. மற்ற பக்கத்தை நோக்கி நீங்கள் நடந்து வர We need to வேண்டும். walk towards the opposite side. Sister Ruth has shared a very good testimony. I was so edified with that. She said, I know what kind of problem they were going through at the day during the time that they think the job going to go. But that God said, I'm going to open the new gate for you, my daughter. She didn't understand what the Lord has deposited for her. And now they are owing a big physiotherapy center. If anybody need help, go and meet her. See, God, they were working for somebody. ஒருவருக்காக ஒரு வேலை செய்து They were கொண்டிருந்தார். working for another person. God said, enough is enough. This is Egypt, my daughter. This is Egypt, my son. As long as you are there, you're going to be slave. You're going to work for Pharaoh. You are not called to work for Pharaoh. You are there to bless other people. Amen. Hallelujah. Then God what he did. ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். The Amen. Lord did the miracle. They crossed the land. அவர்கள் கடந்து போனார்கள். They crossed the sea. $1,00,000 தேவைப்பட்டது. They needed $100,000. But God said, no, you don't need $100,000. I will be able to make it small. Here is $25,000. Take the deed. Hallelujah. 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 இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அற்புதம் செய்த அதே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய The போகிறார். Lord who Amen. did miracles for them is going to do a நீங்கள் miracle for you. உண்மையாய் இருக்கும் பட்சத்தில் When you are truthful to Him, தேவனுக்கு உண்மையாய் இருக்கும் when you பட்சத்தில் are truthful to the Lord, every day is a day of miracle. Amen. ஒவ்வொரு நாளும்